நான் கோசிப்பியம் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொதுச் செயலாளர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் தாத்தா எழுதிய திராவிடக் கழகத்தின் அணுகுமுறை என்ற புத்தகத்தில் நான் படித்த சில செய்திகளை இங்கு நான் பேச இருக்கிறேன். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுமையும் பேசப்படும் இயக்கம் திராவிடக் கழகம். பேசப்படும் தத்துவம் தந்தை பெரியாரின் தத்துவம். பேசப்படும் தலைவர் மாண்புமிகு கி. வீரமணி. நாடாளுமன்றத்திலும் அவர் உரையை கேட்க மக்கள் கடல் போல் திரள்கின்றனர். எதிர்த்தோ ஆதரித்தோ அவரை பற்றியே ஏடுகள் எழுதுகின்றனர். 1991 தந்தை பெரியார் இந்திய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார். அதைப்போல் 1994 இந்திய அரசியல் சட்டம் 85வது முறையாக திருத்தப்படுவதற்கு தந்தை பெரியாரின் சீடர் கி. வீரமணி காரணமாக விளங்குகிறார். இந்திய அரசியல் சட்டத்தில் இடம்பெற்ற இந்த சட்டம் வீரமணி சட்டம் என்றே பேசப்படும். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி தத்துவம் இந்திய துணை கண்டத்தின் வழிகாட்டும் தத்துவமாக உருவெற்று வளர்ந்துவிட்டது. பார்ப்பன இந்து மத கொடுநோய் வீச்சுக்கு பலியான பெரும்பான்மையான மக்களை மீட்கும் மாமருந்து சமூக நீதி தத்துவமே என்பது நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது.